இப்போ வந்து அநாகரிகமாக பேசுகிறாங்கல்ல, அநாகரிகமாக விமர்சிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பதிலே சொல்லக்கூடாது. நீங்கள் நாகரிகமாக பேசுங்க, ஏன் இப்படி அநாகரிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவே கூடாது. அவங்ககிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற சரியான பதில் என்னென்னா மௌனம், அமைதி. அவர்களிடம் பேசக்கூடாது. இதுதான் வந்து நாகரிகம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லட்சியவாதியாக மாறும்போது இந்த மாதிரி விமர்சித்தாங்கன்னா என்ன பண்ணுறது? உங்களை 4 பேர் விமர்சிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் அநாகரிகமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே நீங்கள் வந்து ஏன் இப்படி அநாகரிகமாக பேசுகிறீங்க, என்கிட்ட நாகரிகமாக பேசுங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னா அதோட அர்த்தம் என்னதுன்னா, நீங்கள் அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க. அநாகரிகமாக பேசுகிறவங்ககிட்டேருந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. மரியாதை எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாது அநாகரிகமாக பேசுகிறவங்க. ஏன்னா பேசுகிறதே ஒரு மரியாதையான விஷயம். ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, இப்போ உதாரணத்துக்கு அப்துல் கலாம் உங்கள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்துல் கலாம் என்கிட்ட பேசிட்டாரு, என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு, ஒருத்தர் என்னை பார்த்துட்டாரு, என்னை பார்த்து லைட்டாக சிரிச்சாரு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள? அப்துல் கலாம் இல்லை, அப்போ எல்லாருடைய பார்வைக்கும் பேச்சுக்கும் மதிப்பு இருக்குது. அப்போ அநாகரிகமாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் மதிப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் அவங்கள பார்த்து பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அவங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது. அதாவது அவங்கள நீங்கள் பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது. ஒருத்தர் அநாகரிகமாக பேசுகிறாங்களா அப்படியே திரும்பிடணும். அவங்களுக்கு பதிலே சொல்லணும். நாகரிகமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நாகரிகமாக பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு. அப்போ நீங்கள் அநாகரிகமாக பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்கிறீங்கன்னா, அநாகரிகமாக பேசுகிறவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க. அவங்ககிட்ட நீ அடிமையாயிட்டீங்க, அவங்ககிட்ட வந்து எதோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்களும் அநாகரிகமாக பேசுகிறவராக இருந்தால் மட்டும்தான் அதுபோன்று அநாகரிகமாக பேசுகிறவரிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்பீர்கள். அப்போ பதில் சொல்லக்கூடாது அநாகரிகமாக பேசுகிறேன். அப்போ நாம் நாகரிகமாக பேச தெரியுது. நமக்கு நாகரிகமான பேச்சுனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாகரிகமாக பேசுகிறவராக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அநாகரிகமாக பேசுகிறவர்களுக்கு நாம் எந்த பதிலையும் நாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தெரியாத விஷயம். அநாகரிகமாக பேசுகிறது நமக்கு தெரியவே கூடாது. எனக்கு நாகரிகமாகத்தான் பேச தெரியும், நாகரிகமாக பேசுகிறவர்களுக்குத்தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும், அநாகரிகமாக பேசுகிறவர்களுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அதனால் அமைதியாக விடுபட்டு விடுங்கள். உங்களை மாதிரி வேறு யாராவது அநாகரிகமாக பேசுவாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசிக்கோங்க, எனக்கு அந்த மாதிரி பேச தெரியாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே கூட சொல்லாமல் நீங்கள் அமைதியாக விடுபட்டுருங்க. இதுதான் வந்து இது வந்து அநாகரிகமானவர்களிடம் வந்து நாம் எப்படி அமைதியாக நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான